ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு கடையில் வாங்குகிற சேமியா கண்டிப்பாக பிடிக்காதுங்க. இது ரொம்ப ஈஸி அண்ட் ஹெல்தி கூட. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா 1 கப் ராகி மாவு. நம்ம எவ்வளோ ராகி மாவு எடுத்திருக்கோமோ அதே அளவு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எவ்வளோ அளவு மாவு எடுத்திருக்கோமோ அதே அளவு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு நல்லா வெந்து இடியாப்பம் பிழியும் போது நல்லா வரும். இப்போ நம்ம 2 கப் மாவு எடுத்திருக்கோம், அதனால் 2 கப் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுவோம். ஒரு ரெஸ்டிங் டைம் கொடுப்போம் அந்த சூடு ஆறுற வரைக்கும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாவு நம்ம பிணையிற பதத்துக்கு வந்துடுச்சு. அதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நம்ம முறுக்குக்கு சப்பாத்திக்கெல்லாம் மாவு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் குக்கிங் ஆயில் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன். நம்ம தண்ணி கரெக்டாக ஊற்றினோம் அப்படின்னா மாவு ஒட்டாமல் ரொம்ப நல்லா வருங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இடியாப்பம் பிழிகிறதுக்கு நான் இட்லி தட்டில் துணி விரிச்சிட்டு அந்த இடியாப்பம் குழலில் சின்ன ஓட்டை இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்துக்கோங்க. இப்போ அதில் உள்ளே நான் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிருக்கேன் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ உள்ளே அந்த மாவை போட்டு நம்ம இடியாப்பம் புளிகிற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இடியாப்பம் புளிகிற மாதிரி நல்லா இந்த தட்டில் புளிஞ்சு விட்டுக்கோங்க. ரொம்ப க்ளம்ஸியாக புளியாதீங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி புளிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப மேலே புளிஞ்சோன்னா ரொம்ப ஒட்டிக்கும் அந்த இடியாப்பம் ஒன்றோட ஒன்று. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. வாவ். இப்போ இதை நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் நம்ம வச்சு வேக வச்சுடுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 5 to 7 மினிட்ஸ் வெந்தாலே ரொம்ப நல்லா வெந்துடும். ரொம்ப நேரம் கொடுக்கணுங்கிறது இல்லை. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பார்ப்போம். சூப்பர். கலரே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா, இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அது மறுபடியும் அதே ஷேப்புக்கு வந்துடும், அமுறாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளோட சேமியா தாளிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ தட்டில் அந்த துணியை போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துட்டேன். துணியில் ஒட்டவே இல்லை, சூப்பராக வந்துடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்ட்டு. ஆறுறக்கு டைம் கொடுக்கணும். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்மளோட அஞ்சரை பெட்டி எடுத்துக்குவோம். அதுக்கு தேவையான அளவு கடுகு பொரிஞ்சதும் வெள்ளை உளுந்து ஒரு 2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 ஸ்பூன். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. எப்போவுமே குக்கிங்க்கு அந்த குக்கிங் டைம் நம்ம கொடுக்கணுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம அவசரப்பட்டு கடுகு பொரியாமல் எண்ணெய் காயாமலாம் போட்டோன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப கெட்டது, டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் நம்மளோட உளுந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு
மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த வெங்காயம்லாம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த சவுண்டோடு ரெக்கார்ட் பண்ணுந்தாங்கன்னு நினச்சேன். ஆனால் டெக்னிக்கல் மிஸ்டேக், வாட் டு டூ. ஓகே, இப்போ இதில் நம்மளோட வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சேமியாவுக்கு ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியா எடுத்துக்கலாம். வாவ், பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா சைடும் அந்த தாளிப்பு மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்க்கு தேங்காய் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாகவே தேங்காய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காயெல்லாம் நீங்கள் அப்போவே சாப்பிட்றீங்க அப்படின்னா தேங்காய் ரொம்ப குக் ஆகணுங்கிறது இல்லை கொஞ்ச நேரம் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா தேங்காய் நல்லா கொஞ்சம் குக் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட டேஸ்டியான ராகி சேமியா ரெடி. உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப தேங்க்ஸ்.